கஸ்டமர் பியூட்டி பார்லருக்கு வர்றாங்க. அங்க உள்ளவங்க கேக்குறாங்க, மேடம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. அதுக்கு எனக்கு ஃபேஷியல் பண்ணணும்னு அந்த கஸ்டமர் சொல்றாங்க. அந்த கஸ்டமருக்கு ஃபேஷியல் பண்றாங்க. ஃபேஷியல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. எல்லாரும் பொன்னி கூட சேர்ந்து காப்பி குடிக்கிறாங்க. இந்த வேலை பார்க்கறவங்க கேக்குறாங்க பொன்னி கிட்ட, அன்னைக்கே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஃபேஷியல் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிற அந்த கஸ்டமர் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்ன இவங்க எல்லாரும் பொன்னின்னு சொல்றாங்க. என்ன திறந்து பாக்குறாங்க சந்தேகப்பட்டு. பொன்னி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஷாக் ஆயிட்டு அவங்க ஃபேஷியலோட எந்திரிச்சு அந்த பியூட்டி பார்லர்ல இருந்து போறாங்க. அங்க வேலை பார்க்கறவங்க, என்ன மேடம் இடையிலே எந்திரிச்சிட்டீங்க, இருங்க மேடம் இருங்க இருங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்க வாட்டுக்கு கவனிக்காம போய்கிட்டே இருக்காங்க. பொன்னி ஓடியாராங்க. மேடம் மீதி காசை வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க திரும்பி பாக்குறாங்க. அந்த கஸ்டமர் பொன்னியும் பாத்துடுறாங்க. இப்ப பொன்னிக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இவங்க தானே கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு பொய் சாட்சி சொல்லி கூட்டிட்டு வந்தவங்க. அவங்க நினைக்கிறப்ப அந்த கஸ்டமர் ஆட்டோல கிளம்பி போயிடுறாங்க வேகமா. பொன்னி வேகமா பியூட்டி பார்லருக்குள்ள போய் அந்த வீடியோ ஃபுட்டேஜ பாக்குறாங்க. அத அவங்க கேமரால வீடியோவா எடுத்துக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.